லோவர் அப்டமன் பல்கியாக இருக்கிறது, அதாவது அடிவயிறு எப்பவுமே வெயிட்டாகவும் டைட்டாகவும் கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி. இந்த மாதிரி அடிவயிறு ரொம்ப கனமாக வெயிட்டாக டைட்டாக இருக்குது, அடிக்கடி கேஸ் ஃபார்ம் ஆகிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இது என்ன பிரச்சனைனால ஏற்படுது? இது வந்து ஏதாவது உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையா? இதை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணுமா? இதை வந்து வேறு என்னென்ன சிம்டம்ஸோடு இது சேர்ந்து காட்டும்? இது எந்த உறுப்போட பிரச்சனையாக இருக்க முடியும்? இதுக்கான சிகிச்சை என்ன? கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கா? இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம். முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது சிறுகுடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்கிறாங்கங்க அக்குபஞ்சரில். இப்போ இது சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த அடிவயிறு வெயிட்டாக இருக்குது, டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகிடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒன்றாவது உங்களுக்கு சிரமம் கொடுக்கும். ரொம்ப கேஸ் நிறைய அங்கங்கே ஃபார்ம் ஆகிட்டு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். கேஸ் ரிலீஸ் ஆக சிரமமாக இருக்கும். உடம்புல ஃபுல்லாக எங்கே வேணாலும் கேஸ் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஏப்பம் நிறைய வர்ற மாதிரி இருக்கும், அல்லது ஏப்பமே வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏப்பம் வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பாடி ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி, அதாவது ஈஸியாக டயர்ட் ஆகிடுற மாதிரி, எனர்ஜியே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பாடி ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய சூடு திடீர்னு ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக உங்களோட அடிவயிறு பகுதி, உங்களோட கால் இடுக்குகள்லையும் தெரியும். அண்ட் ஷோல்டரில் வலி, எக்ஸாக்டாக இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, மேல் பகுதி கொஞ்சம் பின்பகுதியில் அந்த வலி இப்படி ரேடியேட் ஆகிற மாதிரி, அதாவது உங்களோட கைகள் வரைக்குமே, சிலருக்கு இந்த கைகள் வரைக்குமே ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு சுண்டு விரல் வரைக்குமே அந்த வலி வர்ற மாதிரி இருக்கும். ஞாபக மறதி இருக்கிற மாதிரி இருக்கும். காதோட முன்பகுதிகளும் கழுத்தோட சைட்லேயும் உங்களுக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன விஷயங்களில் எமோஷ்னல் ஆகிடுவீங்க. பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடுற மாதிரி, எமோஷ்னலாக வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடியதாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஸோ இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணும். அல்லது வேறு சில கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொன்றுமே நாங்கள் உங்களை வாட்ச் பண்ண சொல்கிறதுக்கு ரீசன், பிரச்சனைகள் பெருசாகாமல் இப்போவே நீங்கள் ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.